உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது? மேஷ ராசி அன்பர்களே, 7.5 சனி நடக்குதுன்னு ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் 2026, ஏன் இன்னும் சொல்லப்போனால் 2027 மே மாதம் வரையிலுமே கூட உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. தைரியமாக இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த 7.5 சனி வந்துடுத்து, என்ன செய்யுமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அம்பாள் இருக்கிறாங்க, வாராகி இருக்கிறாங்க, சிவபெருமான் இருக்கிறார், குருநாதர் இருக்கிறார். உங்களுக்கு என்ன கவலை? என் சாமி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும், அது என்ன முட்டி மோத போகிறோம், பார்த்துடலாம் வாங்க. எல்லாருமே 7.5 சனின்னா பயப்படுறாங்க. சார், இந்த 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும், இந்த 7.5 சனியில் தான் நிறைய பேர் இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, லோன் வாங்குவாங்க. எத்தனை பேருக்கு வீடு மனை அமைய போகுது தெரியுமா? அதுவும் குறிப்பாக மேஷ ராசி என்பவர்களுக்கு வீடு மனை யோகங்கள்லாம் அமைய போகுது. அதோடு மட்டுமல்ல, புதுசாக இடம் வாங்கிறது, விற்காத இடங்கள்லாம் விற்கிறது, தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் எல்லாம் விலகுவது. சனினா நீங்கள் தடைகள் தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த தடைகளை உடைப்பதே சனி பகவான் தான். ஸோ மேஷராசி என்பவர்களே, 7.5 சனி ஆரம்பம். ஆனாலுமே கூட குருவுடைய அற்புதமான பார்வை சனி பகவானுக்கு படுகிறது. மேஷராசிக்கு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் மேஷராசியில் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருந்தாலும், சார் இப்போ எழுதி வச்சுக்கோங்க மேஷராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம், எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், கடல் கடந்து. அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், சிஇஓ, அந்த மாதிரி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கலாம், டைரக்டர், சேர்மேன், எம்டி, ஒரு ஹையர் ரேங்கில் நீங்கள் இருக்கலாம், இல்லை உயர் பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாபு, ப்ரைவேட் ஜாபு, தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல்ஸு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுது, டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீனாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல், ஆமாம், மருத்துவ உபகரணங்கள்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், மெடிக்கல் செக்டராக இருக்கலாம், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ரிசார்ட்ஸு, பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், விவசாய பெருமக்கள், இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, உணவு தானியங்கள்,
கார்மெண்ட்டு, ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, லெதர் செக்ஷனில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அந்த ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கக்கூடிய அன்பர்கள், உடல்நிலை ஹெல்த்தை உடம்பை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. இமீடியட்டாக ஒரு கால் பண்ணுங்கள். அம்பாள் இருக்காங்க, வாராகி இருக்காங்க. நிச்சயமாக அதுக்கு என்ன பரிகாரங்கள் உண்டோ, வழிபாடுகள் உண்டோ, நம்ம அது உங்களுக்கு வழிகாமிப்போம். அதை செய்யுங்க. நிச்சயமாக இந்த ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 7.5 சனின்னு பயப்படாதீங்க. நான் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க சாமி, நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ தான் ஒரு 2 டேஸ் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கு பாயிண்ட் நோட் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் நம்ம மீட் பண்ணுறாங்க. ஒரு மீட்டிங் கேட்குறாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அப்போ நம்ம மீட் பண்ணிட்டு வந்தோம். சொல்லிட்டு வந்தேன் அவங்கள்ட்ட, சார் இந்த மேஷராசி பரணி நட்சத்திரம், அவங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கிய முன்னோடி, அரசியல் முன்னோடி. அப்போ அவங்கள்ட்ட நான் ஒரு தைரியமாக சொல்லிட்டு வந்தேன். அவங்க தான் என்ன கேட்டாங்க, எப்படி சாமி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, சார் நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அப்போ எப்படி எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறோம்? மேஷராசியை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பவர்களே, கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன் அந்த ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருந்தாலும், கேந்திரத்தில் இருந்தாலும், 5வது பார்வையாக சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். எப்போது? 2027 மே மாதம் வரையிலும். அந்த 27 to 28 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீரியடில் சிம்மத்தில் இருந்து மேஷராசியை பார்ப்பார். அப்போது கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலம் இந்த குரு பகவானால் மேஷராசி பாதுகாக்கப்படுகிறது. அதை எப்படி எல்லையை பார்டரில் எல்லாரும் மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் போயிட்டாங்க, போய் நின்றுட்டு எல்லையை நாட்டை பாதுகாக்கிறாங்களோ, அதை போல் இந்த 7.5 சனி முதல் 2.5 வருஷம் மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவானால் 100% அல்ல 200% நன்மை. அவர் தான் உங்களை சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து, சனி பகவானுடைய இடர்பாடுகளிலிருந்து உங்களை கம்ப்ளீட்டாக, உங்களுக்கு எந்த வலியும் இல்லாமல், எந்த பெயினும் இல்லாமல், எந்த டேமேஜும் இல்லாமல், 7.5 சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதற்கு காரணம் குரு பகவான். அப்போ ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ, எனக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, ஜாபாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், கேசஸாக இருக்கலாம், எனிமீஸாக இருக்கலாம், ஸோ ஹெல்த்தாக இருக்கலாம், கன்ஃபியூஷன்ஸாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், சம்திங். ஸோ உங்களுக்கு எது கொஸ்டினோ, ஓகே சாமி நீங்கள் எல்லாமே சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும், இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வீர்களே ஆனால், வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால், இந்த 7.5 சனி உங்களுக்கு யோக சனியாக, லாபம் தரும் சனியாக, இன்னும் சொல்லப்போனால் நல்ல வருமானத்தை தரக்கூடிய சனி பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு அற்புதமான கால நேரம். இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரையில் நான் சொன்ன இன்ட்ரோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், சனி பகவான் 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னேன். சனி பார்க்கும் பார்வைக்கு ரொம்ப 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 பலம் அதிகம். ஆமாம், இருக்கும் சனி இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு பலம் ரொம்ப எக்கச்சக்கமாக அதிகம். இதில் 2 விஷயம் ரிஷபராசி என்பர்களே, இந்த சனி பகவான் வலுப்பெறாமல் உங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது. அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நிற்கிறீங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னா, அந்த அரசாங்க பதவி வேணும்னா சனி பகவான் பார்வையோ அல்லது சனி பகவான் பலம் பெற்று இருக்க வேண்டும். ஆனால் ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறீங்க, நல்லா பாருங்கள், உங்கள் பையன் படித்து முடிச்சிருப்பான். சில பசங்க படிக்கும்போதே வேலை கிடச்சிரும், கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுத்துருவாங்க.
சில பசங்க படித்து முடிச்சுட்டு 6 மாதம் 6 வருஷம் கழித்து வேலைக்கு போவாங்க. ஏன்னா அந்த சனியுடைய பார்வைப்படாமல் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், சார் வீட்டில் ஒரு கடைக்கு போகிற விஷயமாக கூட இருக்கலாம். போகவே மாட்டான் பையன். அப்புறம் சனியுடைய பார்வைப்பட்டவுடனே தானாக போய் வேலை செய்வான். அப்போ ரிஷபராசி என்பர்களே, இந்த வருடம் முழுவதும் 2028 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரையிலும் சனி பகவான் 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது உடனே அடுத்தடுத்து அப்படி செயின் லிங்க் மாதிரி அந்த 7.5 சனி தொடங்க போகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ரிஷபராசிக்கு சனி பகவானால் யோகமான காலமாக அமையப்போகுது. இதனால் வரல சனி பகவான் உங்களை பார்க்கலை, அதனால் நிறைய இடர்பாடுகள், நிறைய கஷ்ட நஷ்டங்கள், நிறைய கால தாமதங்கள், எல்லா விஷயத்துலேயும் ஒரு கைகூடி வர சமயத்தில் திடீர்னு போய் அது நின்று போய்ட்டுருக்கு. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, கைகூடி வந்துடும், ஜெயிக்கிற மாதிரி வந்துடும். 99% ஜெயிச்சிருங்க. 1% வந்து நின்று போய்டும். 4 நாள் தூங்கவே மாட்டீங்க, 1 வாரம் தூங்கவே மாட்டீங்க. மனசு அடிச்சுக்கும், என்னடா இது இப்படி ஆயிடுச்சே நமக்குன்னு. இந்த மாதிரி கால தாமதங்கள், தடைகள் இனி ஏற்படாது. அப்போ ரிஷபராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக கமிட்மெண்ட்ஸ், நீங்கள் யாருக்காவது பணம் காசு தர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை அதுக்கு மெயினாக கமிட்மெண்ட்டில் போய் உட்காந்துக்கிறது. அந்த மாதிரியான ஒரு டைட் பொசிஷனில் இருக்கிறீங்க, அல்லது ஸ்கூல், நான் தான் சொல்கிறேன், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அந்த மருத்துவத்துறைக்கு உபகரணங்கள் தயாரிப்பது, அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது துறை சார்ந்த கம்பெனிகளாக இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், எனதருமை விவசாய பெருமக்களாக இருக்கலாம். அதே போல் தான் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, புரியுதுங்களா, கட்டுமான பிஸ்னஸ் அங்கே பில்டர்ஸாக இருக்கலாம். அதே போல் ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்கள். அப்போ எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஹெல்த்து, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய அதிகமான அக்கறை தேவை. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் விலகும். அதுக்கெல்லாம் சின்ன எளிமையான பரிகாரங்கள், சின்ன பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். அதுக்கு தான் நம்ம இந்த சனிப்பெயர்ச்சிக்கு ஒரு பரிகார ஹோமம் நாம் செய்கிறோம். முடிஞ்ச அந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், அதற்கான அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் ஹோமத்தில் ஜாயின் பண்ணலாம். அப்போ பரிகாரங்கள் கை கொடுக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வது, குலதெய்வ வழிபாடுகள் செய்வது, மெயினாக சிவபெருமான் வழிபாடு செய்வது, ஞாயிற்றுக்கிழமையில் அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய நாகங்கள், அது விநாயக பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, இது எல்லாமே ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதே சமயத்தில் பணவரவு, தனவரவு அதிகரிக்கும், பண கஷ்டங்கள் தீரும். ரிஷபராசி என்பர்களே, பண கஷ்டங்கள் தீரும். எப்படி தீரும்? நிச்சயமாக குரு சனி தொடர்பு இருக்குமே, ஆனால் இந்த குரு சனி தொடர்பு ஒரு மிகப்பெரிய பணவரவு, தனவரவை கொடுக்கும். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். குறிப்பாக ஏமாற்றங்கள், பிஸ்னஸ் ஏமாற்றங்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஏமாற்றங்களாக இருக்கலாம், லைஃப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், கணவன் மனைவியாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அது ரொம்ப எனக்கு வலிக்குது சாமி, நான் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்னால் இது தாங்கிக்க முடியல, அது மாதிரிலாம் ஏமாற்றங்கள், ஒரு பஞ்சாயத்து இருக்குது, ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது.
ஸோ இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கூட விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றங்கள் விலகும். எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எங்கே போனாலும் நமக்கு ஒரு எதிரி வந்துடுறான் சாமி. எல்லாம் நான் ஊரையே ஜெயிச்சுட்டு வந்த அந்த ஒரே ஒரு எதிரி என்னை ஆட்டி படைக்கிறான், என்னால் முடியல. ஸோ அந்த மாதிரி எதிர்ப்புகள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கண்ட்ரோலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். எதிரிகள்லாம் கவலையே படாதீங்க, வாராகி இருக்கிறாங்க, சிவபெருமான் இருக்கிறார். அப்போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு குறையும். அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கையில் நிம்மதி அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். மெயினாக ரிஷபராசிக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ், நிறைய பதவி மாற்றங்கள், பதவி உயர்வுகள், இதெல்லாம் ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்க போகுது. ஸோ ஒரு நல்ல இன்பகரமான எதிர்காலமான உங்களுக்கு அமையப்போகுது ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சமயம் எல்லாமே நீங்கள் நல்லதாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, ஸோ மிதுனராசி அன்பர்களுக்கு தான் அதிகமான சுபத்துவம், நன்மை. இப்போது உங்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையும் கிடையாது. காரணம் என்னன்னாக்கா 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சனி பகவான் முழு அசுபர். ஒரு பக்கம் 8ஆம் அதிபதி, மறுபக்கம் 9ஆம் அதிபதி. மிதுன ராசி ஆனாலும் மிதுன லக்னம் ஆனாலும். அப்போ இந்த ராசி லக்னத்துக்கு 8, 9 கூடையவன் 50-50 மாறி 10ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் போய் அமையும் போது அற்புதமான யோகம். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலம். மிதுன ராசி என்பர்களே, நடக்கின்ற இந்த சனி பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய, கிட்டத்தட்ட ஒரு 90% நன்மை பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி அமைகிறது. 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் நிறைய அன்பர்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க சுய தொழில், ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லை புதுசாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கக்கூடியவங்க, ஆல்ரெடி அந்த லைனில் இருக்கக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டிலே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரிலேட்டடாக. அப்போது இந்த கம்யூனிகேஷன்ஸ் அந்த ஃபீல்டு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக அரசியல் தலைவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அரசியல் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த சனி பெயர்ச்சியால் அரசியல் லாபம் உண்டு. உங்கள் வெற்றி தொடரும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வின்னராக இருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, மீண்டும் உங்களது வெற்றி தொடரும். அல்லது இந்த முறை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, நாம் கண்டிப்பாக இப்போ அந்த பாலிடிக்ஸில் ஜெயிக்கணும், இந்த முறையாவது நாம் வின் பண்ணணும், அதுக்கு ஏதேனும் வழிவகை உண்டா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அரசியலில் இந்த சனி பெயர்ச்சியால் அதுதான் சொன்ன புதிய பதவிகள் உங்களை தேடி வரும், புதிய வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அதற்கு கடுமையாக உழைக்கணும். 2வது கடுமையான பரிகாரங்கள், ஒரு உடலை ஒரு விரதம் இருக்கிறது, அல்லது மந்திர உச்சாரணம் செய்வது, அப்படின்லாம் இறை வழிபாடு செய்வது, பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம். எந்த நட்சத்திரத்தில் போகணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்னைக்கு போகணும், இந்த மாதிரியெல்லாம் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுவீர்களே. ஆனால் பொதுவாக அரசியல்னு இல்லை, சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், ஆன்மீக துறையாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் எனது அருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு லாபம் அதிகம். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். ப்ரமோஷன்ஸ், நிறைய வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய எனது அன்பர்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய நிறைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி, நான் இங்கேயே இருக்கலாமா? மிதுன ராசியில் தான் நிறைய ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள்,
அரசியலில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க மிதுன ராசியில் இருக்கிறாங்க. அதே போல் ப்ரைவேட் ஜாபில் ஒரு சிஓ ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கும் மேலே ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் அரசியல் அட்வைசராக இருக்கக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்கள், மீடியா துறையை சார்ந்த அன்பர்கள், தொலைக்காட்சி போன்ற நபர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ இது மாதிரி கம்யூனிகேஷன்ஸ், ஒரு செய்தியை கொண்டு போய் கடத்தி சொல்லுவது, அப்போ மீடியா துறையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் அல்லது உங்கள் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். இப்போ ஒரு சில தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே பாலிடிக்ஸை சார்ந்து போயிடுவாங்க. பாலிடிக்ஸ் இன்கம் அவங்களுக்கு இருக்கும். இதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில மீடியாக்கள் மட்டும் பாலிடிக்ஸ் பக்கம் போக மாட்டாங்க. அவங்க நியூட்ரலாக இருந்துப்பாங்க. அந்த மாதிரியான வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அல்லது இந்த சொத்து பத்துக்கள் தகராறுகள், ஆமாம், இந்த பிரதர்ஸ்குள்ளே வரக்கூடிய சொத்து பத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி அன்பர்களே, யோகமான காலம். 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய சனி பகவானால் அதிக நன்மை. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும், முழு பாவி, அதுவும் பாக்யாதிபதி, 8ஆம் அதிபதி, 8க்கும் 9க்கும் உடையவன் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது, அதுவும் குருவுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது, குருவே அந்த சனியை பார்க்கும்போது கிடைக்காத பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ வாழ்க்கையில் வெற்றிகள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் வெற்றிகள் ஏற்படும், ஏமாற்றங்கள் விலகும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகும். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இப்போ நிறைய சினிமா துறையை பார்த்திங்கன்னா சனி பகவான் இல்லாமல் அவங்களுக்கு தொழில் அமையாது. 2-3 நபர்கள் நம்ம கோடிட்டு காமிக்க முடியும். இப்போது ரீசெண்டாக ஒரு 2-3 படத்தில், ஃபஸ்ட்டு படத்துலேயே அவங்க அதுக்கு முன்னாடி சான்ஸே கிடைக்காத ஒரு சில நண்பர்கள் மிதுன ராசியில் முதல் படம் அமைஞ்சது, அற்புதமான வெற்றி. சனி பகவான் பார்க்கணும். அப்போ தொழில் அமைப்புகள், அதிலும் குறிப்பாக சினிமா துறைனா வெறும் புதன் சுக்கிரனே நினைக்கிறாங்க. தொழில் நீங்கள் அந்த துறையில் நிலையாக நின்று ஜெயிக்கணும்னா சனி பகவானுடைய பார்வை முக்கியம். அப்போ இந்த திசை தான் உங்களை உயர்த்தி கொடுக்கும், இந்த திசை தான் உங்களை தாழ்த்தி கொடுக்கும். இந்த திசையில் நீங்கள் சும்மா இருப்பீங்க, இந்த திசையில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. சொல்கிறோம்ல, இதெல்லாம் சொல்கிறதுக்கு தானே ஜாதகம் இருக்குது. அப்போ மிதுன ராசி என்பவர்களை இந்த சனி பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி அமைகிறது. எல்லா இடங்களிலும் வெற்றி. வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், வேலை மாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ் வரக்கூடியது, இல்லை வேலையே இல்லாமல் இருக்கிறது, புதிய வேலை கிடைப்பது, இது எல்லாமே மிதுன ராசிக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. அப்போ நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது அவசியம். முடிந்தால் அந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, சிறப்பான யோகம். கடகராசிக்கு இதனால் ஒரு அஷ்டம சனி இருந்தது. அஷ்டம சனி டோட்டலாக கிளியர் ஆச்சு. அப்போ இனிமேல் இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கிய சனியாக அமைகிறார். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், வெளிநாடுகளில் இருந்தாலும் சரிதான், கடல் கடந்து கடல்லே ஷிப்லே வேலை செய்கிறவங்க கூட இருக்காங்க, கடலில் மிதக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வான்மண்டலத்தில் நாசாவில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். அப்போ இந்த 14 உலகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும், வேர்ல்டு வைடு அதாவது இந்த கேலக்சியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள், அப்படி எப்படிலாம் போது பாருங்கள் ஜாதகம். ஸோ இந்த கேலக்சியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் கடக ராசி அன்பர்களே, நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்.
சார், சனியும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். எவராலும் தர முடியாத பண தர்ம யோகத்தை. சார், கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான், அற்புதமான யோகம். பாக்ய சனி, வீடு கொடுத்த பாக்யாதிபதி கடகராசியில் உச்சம் பெறுகிறார். மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அப்போ இந்த சனி பெயர்ச்சி முழுவதும் 2.5 ஆண்டுகளும் கடகராசி என்பர்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள், குறித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு நன்மை நடந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தடைகள் இருக்குது, அது அரசியலாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். எனக்கு இந்த வாட்டி சீட்டு கிடைக்குமா சாமி, சீட்டு கிடைச்சா நம்ம வாங்கலாமா, செலவு பண்ணலாமா, ஜெயிக்க முடியுமா, அல்லது கண்டினியூ பண்ணலாமா, இல்லை பசங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாமா? இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் அதை தான் கேட்குறாங்க. நேற்றைய தினம் கூட ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலிருந்து ஒரு ஃபோன் கால், நான் சாமி இதுக்கு நாம் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஒய்ஃபுக்கு கொடுத்துடலாமா வைப்பை, இல்லைனா பிள்ளைங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 தொகுதியில் அவங்க பசங்களுக்கு கொடுத்துடலாமா, பிரித்து கொடுத்துடலாமா, அவங்க பேரில் வாங்கிடலாமா சீட்டை, இப்படி அரசியல் கேள்விகள். அப்போ கடகராசி என்பர்களே, நீங்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், அல்லது திருப்பதியில் வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது அரசியல் ஆலயங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சி அதிகாரிகளாக இருக்கலாம், உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், கமிஷனர் அல்லது ஜேசி ஜேடி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர், சினிமா துறையை சார்ந்தவர்கள், கடகராசியில் சினிமா துறையை சார்ந்தவர்கள், தொழில் அன்பர்கள், தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ்மேன், அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இந்த சனி பெயர்ச்சியை போல ஒரு அற்புதமான கால நேரம் இன்னும் 30 வருஷம் கழித்து இந்த கிரக நேரம், இந்த கிரக அமைப்பு, இந்த மாதிரி ஒரு கால அமைப்பு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய கால அமைப்பு அமையுமா என்று சொல்ல முடியாது. அப்போ அந்த வகையில் காலமும் நேரமும் கடகராசிக்கு கை கொடுக்கிறது. அப்போ பாருங்கள் கடகராசி என்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அல்லது பசங்க வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி, அது விலகணும், இல்லை பிரிந்த கணவன் மனைவி சேரணும், குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, பிரிந்த கணவன் மனைவி சேருவது, அதே போல் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போன பிள்ளைங்க மீண்டும் வீட்டுக்கு வந்து சேருவது, பேசாமல் இருக்கக்கூடியவங்க திரும்பவும் பேச ஆரம்பிப்பது, அல்லது பிரிந்த உறவுகள், உடைஞ்சு போன உறவுகள், ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு வானான்ட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடியது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஏமாற்றங்கள், குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், பழிவாங்குதல், அரசியல் பழிவாங்குதலாக இருக்கலாம், குடும்பத்தில் பழிவாங்குதலாக இருக்கலாம், எதிர்ப்புகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் கடகராசி என்பர்களே, அவையெல்லாம் கூட விலகும். மெயினாக வேலை மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள், மெயினாக கடகராசிக்கு ஓவர் திருஷ்டி தான், கண்ணடி தான். அப்போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வகையில் இருக்கக்கூடிய திருஷ்டி அமைப்புகள் போன்ற கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அவையும் விலகும். வெளிநாட்டு யோகங்கள் பிறக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்ய சனி, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் அமைப்புகள் அமையும். அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதே போல் ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க இருவருக்குமே பதவி உயர்வுகள் உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் துறை ரீதியான நடவடிக்கைகள் ஏதேனும் இருக்குமேயானால்
துறை ரீதியான நடவடிக்கைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், ஸோ அதெல்லாம் கூட செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஒரு சஸ்பெண்ட் இருக்குது, அல்லது நம்முடைய பெனிஃபிட்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான கஷ்டங்கள், இதுக்கு மேலே முக்கியமாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்போ அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் சொத்து பத்து பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், அப்போ இந்த மாதிரியான அனந்தமிங்க பிரச்சனையாக இருக்கலாம், அங்கே பங்காளிங்க பிரச்சனையாக இருக்கலாம், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அவையெல்லாம் கூட விலகும். குறிப்பாக பணவரவு, தனவரவு சிறப்பானதாக இருக்கும். பண யோகம் ஏற்பட போகுது, நல்ல வருமானம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வகையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது, ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது. ஆகவே கடகராசி என்பர்களே, ஏற்படக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு நன்மை 100% உங்களுக்கு நன்மையை செய்யட்டும். வாழ்த்துக்கள். அப்போ இந்த நன்மை உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஆலய வழிபாடுகள் செய்வது, அதிலும் குறிப்பாக முடிஞ்சால் இந்த சனிப்பெயர்ச்சி அன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வேர்ல்டு வைடு நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் உங்கள் பெயரை பதிவு செய்து உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பிரேயரோ அதை சொல்லி நீங்கள் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். அஷ்டம சனி ஆரம்பமாகுதே சாமி. இந்த அஷ்டம சனி நமக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கவலை வேண்டாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி என்பர்களே, இந்த 10ஆம் மாதம் வரையிலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதம் வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜோதிடம் என்பதே ஒரு கால்குலேஷன் தானே, கால அமைப்பு தானே. இத்தனாம் தேதி வரையிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், இத்தனாம் தேதியிலேருந்து மாற்றங்கள் ஏற்படும். தேதி குறிப்பிட்டு சொல்ல முடியும். எதிர்காலத்தை நடந்ததை இல்லை, நடக்க போகிறத எதிர்காலத்தை தேதியிட்டு சொல்ல முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி என்பர்களே, இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்ததுன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த அஷ்டம சனி நடக்குதுன்னு அர்த்தம். ஆனாலுமே கூட கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே. ராசியிலிருந்து கேது வெளியில் போயிட்டாருன்னா இன்றைக்கி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் ஒரு மன கஷ்டமாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பல்வேறு வகையான துன்பங்களாக இருக்கலாம். இன்றைக்கி சிம்மராசி என்பர்கள் எந்த மாதிரியான ஒரு ட்ரபுளில் இருக்கீங்களோ, ஒரு கவலைகளில் இருக்கீங்களோ, அல்லது ஒரு உயர்ந்த ஜாதகம், ஒரு முதலமைச்சர் ஜாதகமே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கூட ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அவங்க எடுக்கக்கூடிய அவங்களுக்கு கூட அடுத்தடுத்து ஒரு அவப்பெயர் ஏற்படுவது, இப்படி ஒரு உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும் இந்த அஷ்டம சனி, ராசியில் இருக்கக்கூடிய கேது, இவங்கெல்லாம் பிரச்சனையை செய்வார்களே. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். கேது வெளியில் போயிட்டாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் 50% உங்களுக்கு குறைஞ்சிரும். அப்போ 50% கஷ்டங்கள் குறைந்து இன்றைக்கி என்ன லைஃப் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டீங்களோ இதிலேருந்து ஒரு பெட்டர் லைஃப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்ததுன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி வாக்கில் குரு பெயர்ச்சி நடந்துடும். குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ராகுவை கட்டுப்படுத்துவார், கேதுவை கட்டுப்படுத்துவார், சனி பகவானை கட்டுப்படுத்துவார். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, தொழில் வருமானம் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல இன்கம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். பிஸ்னஸ் சரியாக இல்லை சாமி, பிஸ்னஸ் ரொம்ப ரொட்டேஷன் இல்லை, ரொட்டேஷன் இல்லாமல் ரொம்ப டஃப்பாக இருக்குது. நம்ம நிறைய நிறுவனங்களை போய் பார்த்துட்டு வரோம். வெளிநாடுகள் போய் பார்த்துருக்கோம், துபாய் போன்ற நாடுகளில், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில். அதே போல் இப்போ கூட அயர்லாந்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உள்நாடுகளில் ஹைதராபாத்து, பெங்களூர், புனே, அங்கெல்லாம் தொழில் நிறுவனங்கள், ஒடிசா,
இந்தூர். அப்போ நிறைய ஊர்களுக்கு நம்ம சென்று வரோம். தொழில் நிறுவனங்களை விசிட் பண்ணுறோம். அங்கே வாஸ்து ப்ராப்ளம் இருக்கா, நிறைய ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறோம். அப்போது தொழில் நிறுவனங்கள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஐடி இண்டஸ்ட்ரி, ரெண்டல் பிஸ்னஸ்ஸு, ஐடி மால்ஸு. ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ், இது போக அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். சிம்ம ராசியில் நமக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள். நேற்றைய தினம் கூட ஒரு முக்கியமான அரசு அதிகாரி, ஒரு எஸ்டிஓ இருக்காங்க, மதுரையில் இருக்கிறாங்க. ஒரு எஸ்டிஓ, ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. அவர்கள் கூட சிம்மராசி நண்பர்கள் தான். அவங்க கூட ஒரு முக்கியமான பிரச்சனையை ஃபேமிலி மேட்டராக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போது நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும், பில்டர்ஸு, அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டுமான தொழில் இருக்கக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள், க்ரஷர்ஸு, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸு, பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆயில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். அதில் என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குது, மெயினாக உங்களுக்கு என்ன மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குது, மெயினாக அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு, ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 ஒவ்வொரு பெயர்ச்சியும் சிம்ம ராசிக்கு முக்கியம். ஒவ்வொரு ராசியும் ஒரு படியில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது. அப்போ கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அமைந்திருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி 2026 நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. மெயினாக கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏதேனும் பிளாக் மேஜிக்கு, குடியிருக்கிற வீடோ கம்பெனியோ இடம் சரியில்லாமல் இருப்பது, இடதோஷமாக இருப்பது, மெயினாக இடதோஷங்கள். அதை பற்றி யாருமே, அது வாடகை வீடாக கூட இருக்கலாம், இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து இப்படி இருக்குது சாமி, அது உங்கள் கண்ணை மறைச்சிடும், உங்களுக்கு அது தெரியாது. அப்போ இடதோஷங்களாக இருக்கலாம், பூமி தோஷங்களாக இருக்கலாம், வீடு பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது, கருத்து வேறுபாடுகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகி மீண்டும் ஒற்றுமை மேலோங்குவது, இதெல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 100% வெற்றி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. ஸோ மார்ச் 6ஆம் தேதி நடக்கின்ற அந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி 2026 கன்னிராசிக்கு இது கண்டக சனி ஆரம்பம். கன்னிராசி இதுக்கு முன்னாடி நிறைய சனிப்பெயர்ச்சிகளை பார்த்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மகரத்தில் சனி இருந்தப்போ இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மகர ராசிக்கு, அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல மகர ராசியில் சனி இருந்தப்போ கடுமையான காலகட்டங்களாக இருந்தது. அதாவது 2021 அந்த மாதிரியான காலகட்டங்கள், 20, 21, 22 இந்த 3 வருஷம் கன்னிராசிக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்களாக இருந்திருக்கும். அப்புறம் கும்பத்துக்கு சாமி வந்தார், அதுலேருந்து அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்கும். ஸோ கண்டக சனி, கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களை, எதையும் பார்த்து ஒரு பயப்படாமல் சந்திக்கக்கூடிய திறமை படைத்த கன்னிராசி அன்பர்களே. இவ்வளோதான சப்ஜெக்டு, சரி பார்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் சனி பார்த்தா தான் கஷ்டம். பார்க்கக்கூடிய சனியை ஒரு கிரகம் மேற்கொண்டு சந்திக்குமே ஆனால், நட்சத்திர அடிப்படையிலேயோ
அல்லது திரிகோணத்தின் அடிப்படையிலேயோ இன்னொரு கிரக தொடர்பு ஏற்படுமேயானால் அந்த சனியுடைய பார்வை சுபத்துவமாக அல்லது அது ஒரு நல்ல முறையில் நல்ல பார்வையாக அமைந்துவிடும். அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து நேர் பார்வையாக கன்னி ராசியை சனி பகவான் பார்க்கிறார். இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டோம். அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் தான் நிறைய கஷ்ட நஷ்டங்கள், தொழிலில் வரக்கூடிய கஷ்டங்கள், ஃபண்டு டிமாண்டு, பண பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்கள் எல்லாம் கை நழுவி போடுறது, எல்லாம் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும், லேபர்ஸ் இல்லாமல் இருக்கிறது, லேபர்ஸ் இருந்தாங்கன்னா ஆர்டர் இல்லாமல் இருக்கிறது, எல்லாம் ஃபண்டு டிமாண்டாக இருக்கிறது, ரிஜெக்ஷன்ஸ் வர்றது, இல்லைனா அதில் ஏதேனும் கலகங்கள், பையருக்குள்ளே ஒரு கலகங்கள் ஏற்படுத்துவது, காம்படிஷன்ஸ் ஏற்படுவது, இப்படி இல்லைனா ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை வந்துடுறது, பார்ட்னருக்குள்ளே ப்ராப்ளம் வருது. அப்படி இது எதுவுமே இல்லைனா மிஷினரி ப்ராப்ளம் வருது, புரியுதுங்களா? இவி செக்டர்ஸில் எல்லாம் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, சம்திங் ஏதோ ஒன்று அடுத்து அந்த தொழில் நிறுவனங்களை, கம்பெனி நிறுவனங்களை, சரி அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஐடி நிறுவனங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சிறு தொழில் நிறுவனங்கள், ஏன் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், ஷோரூமாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆஃபீஸ் போட்டிருக்கக்கூடியவங்க, இப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதுரிமை கன்னி ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இடமாற்றங்கள் இருக்குது. இந்த கண்டகச்சனி ஆரம்பித்து தான் உங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டு இதில் தனியாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, நல்ல நேரம், உங்களை ஒரு நல்ல ஒரு சொந்த காலில் சாமி உங்களை நிற்க வைக்க போகிறார். இதுவரையிலும் கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்ம வெளியில் போனால் பிழைக்க முடியுமா, வெளியில் வந்துட்டால் நம்ம நல்லா இருப்போமா, இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது, நம்ம ஒரு சேஃப் ஜோனாக இருக்குது, நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு பயந்து ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்க. அது சின்ன சின்ன கம்பெனி நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை ஜாபாக கூட இருக்கலாம். இந்த வேலையை விட்டு போயிட்டால் நமக்கு வேறு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து ஒரே இடத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவங்கள போட்டு நல்லா அவங்க தலையில் மிளகா அரைச்சிருப்பாங்க. முதல் முறையாக உங்களை முதலாளியாக்கி அழகு பார்க்க இருக்கின்றார் இந்த சனி பகவான். அப்போ கன்னி ராசி என்பர்களே, நிறைய இடமாற்றங்கள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காலம். ஆனால் அதில் ரொம்ப முதலீடுகள் இல்லாமல் பார்த்துக்கணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஏமாறக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே, நீங்கள் புதிய வேலை மாறுவதாக இருந்தாலும், ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், அதாவது ஊர் மாறுவதாக இருக்கலாம், இடம் மாறுவதாக இருக்கலாம். நிறைய இப்போ கண்டகச்சனின்னா இடமாற்றங்களை தான் மெயின். அல்லது ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட, ஒரு நல்ல ஜோசியரை நல்ல கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, சார் இப்போ எனக்கு தசாபுத்தி என்ன நடக்குது சாமி, எனக்கு பாருங்கள், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, சேஃபாக இருக்குமா, எந்த நாளில் நம்ம பண்ணலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சுட்டு எந்த மாதிரி கோவிலுக்கு எதாவது போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு. ஏன்னா புதிய வாழ்க்கை ஆரம்பம் கன்னிராசி அன்பர்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். அப்போ இந்த புது வாழ்க்கையை ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வாழ வைக்கக்கூடிய சனி பகவான், வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வாழ வைப்பார், வாழ வைக்கும் சனி பகவான். அப்போ உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு, நிலையான வருமானம். சார் இன்னொரு விஷயம் சிங்கிள் லைனில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்பொழுதுமே சனி மட்டும் ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா அது நிலையானதாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும், காப்பாற்றப்படுவதாக இருக்கும், கடைசி வரையிலும் உங்கள் கூட வரக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள் எனதருமை கன்னிராசி என்பவர்களே, சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிலையானதாக நீடித்ததாக இருக்கும்.
அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அல்லது டைரக்டர்ஸு அல்லது சம்திங் ஒரு அரசு அதிகாரிகள், ஒரு ஹையர் லெவல்லேருந்து கீழ்நிலை வரலும், கிளர்க்கு வரலும், அப்படி வச்சுப்போமே. அப்போது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், அதே போல் மெயினாக ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா, ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸு, எஜுகேஷன் செக்டர்ஸு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ வைக்கின்ற சனி பெயர்ச்சி. அப்போ நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சிக்கு பரிகாரம் ரொம்ப முக்கியம். முடிந்தால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் இந்த சனி பெயர்ச்சிக்கு பரிகாரம் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. இந்த சனி பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம், பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தணும். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே. ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பெயர்ச்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த சனி பயிற்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.